சொல்லுகிறார், ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா, நான் என் பெற்றோருக்கு கீழ்ப்படிய நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா சொல்லுகிறார். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அந்த அப்ப கீழ்ப்படியல் அப்படிங்கும் பொழுது உனக்கு அநேக நன்மைகள் உனக்கு வராது. உன்னுடைய வாழ்நாள்ல உனக்கு நாட்கள் குறைந்து போகும் என்று சொல்லி அந்த வேத வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, வசனங்களை சொல்லுங்க. சிறு பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுங்க. இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தினுடைய விளக்கங்களை சொல்லிக் கொடுங்க. அவன் அவர்கள் அதை அறிந்து அவர்கள் கீழ்ப்படிந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். தேவ சமூகத்தில் வாங்கிய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறீங்களா? சிறு பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போமா? ஒருவேளை பெரியவர்களா இருக்கலாம், நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அவன் இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க ஒப்புக் கொடுங்க, ஐயோ என்னுடைய பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியாமல் போனதற்காக என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்க வயசானவங்களா இருந்தாலும் சரி, உங்க பெற்றோர்கள் மரித்து போயிருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் தெரியாம செஞ்ச ஆண்டவரே, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படி